சிஸ்டிகா. இது தாங்க எங்களுடைய தோட்டம். பெருசாக இருக்கும், ஆனால் பார்க்குறதுக்கு சிறுசாக இருக்கும். வாங்க இப்போ நான் முதல்ல ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிற மரம் வந்து முருங்கை மரம். இது வந்து நம்மளுக்கு என்ன தருதுன்னா, வேணா பாருங்க, நல்லா அழகா இருக்குங்க. இது உருவுறதுக்கு கூட. இது ஊர் முருங்கைக்காய் மரம், டேஸ்டா இருக்கும். இது வந்து எங்களுடைய தோட்டம். பின்ன இது வந்து நம்மளுக்கு என்ன தருதுன்னா, கீரை கண்ணுக்கு நல்லது, பொரியல் பண்ணா ரொம்ப நல்லது. முருங்கைக்காய் வந்து குழம்புக்கு ரொம்ப 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 நல்லது. எல்லா வீட்டுக்கும் கொஞ்சம் சின்னது 30 ரூபா. பாம்பேல இருக்கிறவங்களுக்கு, சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு அந்த கீரைலாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. தமிழ் முக்கியமான இடம் திருநெல்வேலி. திருநெல்வேலியில் ஒரு மாவட்டம் இருக்குன்னா அந்த இல்லை. இங்கே வந்து இப்போ கொஞ்சம் மழைக்காலம் இல்லைனால, மழைக்காலம் சீசன் இல்லைனால மரம் காய் எல்லாமே கொஞ்சமாக தான் இருக்குது. வாடியெல்லாம் போயிட்டு எல்லாமே. ஏன்னா பின்ன இது வந்து நெய்யில் வறுத்து சாப்பிட ரொம்ப நல்லது. வாங்க அடுத்த மரத்தை போய் பார்க்கணும். அடுத்ததாக சொல்ல அந்த மரம் வந்து நெல்லிக்காய் மரம். இது பெரிய பெரிய நெல்லிக்காய் தரும், வேணா பாருங்க. இது கீரை, அதோட கீரை. பின்ன இது வந்து சுகருக்கெல்லாம் நம்மளுக்கு நல்லது. இந்த நெல்லிக்காய் மிக்சியில் அரைச்சி தண்ணி ஊற்றி அரைச்சி குடிப்பாங்க. பின்ன இது சாப்பிட துவர்ப்பாகவும் இருக்கும். அவ்வளோதான். வேறு ட்ரீ வாங்க காமிக்கும் உங்களுக்கு. அடுத்ததான் சொல்ல உள்ள ட்ரீ வந்து தென்னை மரம். தென்னை மரம் நமக்கு என்ன தருதுன்னா, முதல்ல குட்டியாக இருக்கும்போது நல்லா அழகாக இருக்கும். வச்சதுக்கு அப்புறம் தண்ணி ஊற்றுவாங்க. தண்ணி ஊற்ற குட்டியாக இருக்கிற மரம் பெருசாக முளைக்கும். முளைச்சிட்டு முதல்ல நம்மளுக்கு என்ன தருதுன்னா, ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்ன தருதுன்னா இளநீர். இளநீர் வந்து உடம்பு சூட்டை குளிராக ஆகும். பின்ன குடிக்கிறதுக்கு ரொம்ப நல்லது உடலுக்கு. பின்ன அதில் இளநீர் குடிச்சிட்டு வழுக்க இருக்கும். அந்த வழுக்கையை சாப்பிட்டா உடலுக்கு ரொம்ப 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 நல்லது. இதில் தேங்காய் என்னெல்லாம் செய்கிறாங்க எப்படின்னா, அந்த தேங்காவை உடைச்சிட்டு அந்த தண்ணியை குடிச்சிட்டு காய வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அது தன்னாடி வருது, வளர. அதுக்கப்புறம் அதிலே தேங்காவை மிக்சிலெலாம் அரைக்க மாட்டாங்க. தேங்காய் எண்ணெய் அரைக்கிற இடத்துக்கு கொண்டு போயிட்டு அரைச்சி தேங்காய் எண்ணெய் நம்மளுக்கு உண்மையான சுத்தமான நல்ல தேங்காய் எண்ணெயாக வருது. வாங்க அடுத்ததாக சொல்ல வந்த ட்ரீ வந்து மாங்காய் மரம். மாங்காய் மரம் வந்து நம்மளுக்கு என்ன தருதுன்னா, மாங்காய் நல்லா டேஸ்டாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். ஃபஸ்ட்டு நடும்போது சின்னதாக இருக்கும். பெருசாக வளர மாங்காய்லாம் பெருசாக காய்க்கும். இது எங்கள் ஊருனால நல்லா பெருசாக வளரும். நேரத்துக்கு முந்தாநாத்து தாங்க பறிச்சாங்க ஞாயிற்றுக்கிழமை. மாம்பழம்லாம் மல்கவ மாம்பழத்தை விட ரொம்ப சுவையாக இருக்குங்க. இதுதாங்க எங்கள் தோட்டத்தோட ரொம்ப ரொம்ப முக்கியமான ட்ரீ. இதில் ரொம்ப கண்ணுக்கு நல்லதுன்னு சொல்ல முடியாது. இது உடம்பு சூட்டை அதிகரிக்கும் மாங்காய் தின்னா. பின்ன குழம்புக்கெல்லாம் போடுவாங்க. இப்போ நான் இப்போ 3 இதில் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு மாங்காவை குழம்புக்கு போடுவாங்க. மீன் குழம்பு, கருவாட்டு குழம்புக்கெல்லாம் போடுவாங்க. பின்ன வந்து கருவாட்டு குழம்புக்கு போட்டு வைப்பாங்க. அடுத்த நாள் சாப்பிட சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து மாங்காய் பச்சடி. பின்ன மாங்காய் ஊறுகாய் எப்படி போடுறாங்கன்னா, முதல்ல 4-5 மாங்காவை வாங்கிட்டு வந்து பொடிசாக வெட்டி வச்சிருவாங்க. பின்ன வந்து அதில் மஞ்சத்தூள் மிளகாத்தூள்லாம் போட்டு கலக்கி வச்சுட்டு அடுப்பை பற்ற வச்சு
ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு வச்சு எண்ணெய் கடுகு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுட்டு உப்பு போட்டுட்டு கொஞ்சோண்டு சீனி போட்டுட்டு நல்லா இது பண்ணிக்காங்க. பின்ன இந்த மாங்காய் வெட்டினதை போட்டு நல்லா கிளறி 2 நாள் ஒரு டப்பாக்குள்ளே அடைச்சி வச்சுட்டு எண்ணெய் நிறைய அதிகமாக ஊற்றி எண்ணெயாக ஆக்கி வச்சிடுறாங்க. அதனால தாங்க நம்மளுக்கெல்லாம் நல்லா ருசியாக மாங்காய் ஊறுகாய், மாங்காய் பச்சடி எல்லாமே கிடைக்கும். அதெல்லாம் எதில் இருந்து தோட்டத்தில் விளையிற மாங்காய், முருங்கைக்காய், தேங்காய், நெல்லிக்காய்லாம் போட்டு ஜூஸ் அரைச்சி குடிப்பாங்க. இப்போ காமிச்சேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. அது பின்ன கருவேப்பிலை வந்து நம்ம உடலுக்கு நல்லது. இப்போ நான் அதை பற்றி உங்கள்கிட்ட பேசுறதுக்கு வாங்க. அடுத்ததான் நான் சொல்ல வந்துள்ள மரம் வந்து கருவேப்பிலை கண்ணுக்கு நல்லது. இதை அரைச்சி தலையிலலாம் தடவுவாங்க. இதுதான் குட்டியாகவும் இருக்கும், நல்லா அழகா இருக்கும். தண்ணி ஊற்றினா நல்லா தண்ணி ஊற்றி கழுவி சாப்பிட்டா டேஸ்டாக இருக்கும். பச்சையாக சாப்பிடலாம், கண்ணுக்கு நல்லது, ரொம்ப குணம். பின்ன தலைமுடி கொஞ்சம் இதாகுதா, இதை பறித்து தினமும் ஒரு கிளாஸ் அரைச்சி வடிகட்டி குடிங்க, உங்களுக்கு நல்லது தாங்க. கொஞ்சோண்டு சுடு தண்ணி ஊற்றி இதை போட்டு ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் ஊற்றி அரைச்சிங்கன்னா ரொம்ப ருசியாக அரைச்சி வடிகட்டி குடிச்சிங்கன்னா உங்களுக்கு உடலுக்கு நல்லது. கண்ணுக்கு ரொம்ப புரோட்டீன் சத்து அதிகம், கண்ணுக்கு ரொம்ப நல்லது. கருவில்லைக்கு பின்ன அந்த இதுக்கு எல்லாத்துக்கும் நல்லது. அவ்வளோதாங்க, நான் சொல்ல வந்த எல்லாமே முடிஞ்சிட்டு நாம் நாளைக்கு வீடியோவில் நம்ம சந்திப்போம். நன்றி. இப்போ நான் சொன்னதெல்லாம் நம்ம உடலுக்கு சத்து மிக்க உணவானது. இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்க. உங்கள் தோட்டத்தில் விளையிற காய்கறி வேஸ்ட் பண்ணாதீங்க. வாழை இலையில் ப்ரோட்டீன் சத்து இருக்குது, வாழை இலை சாப்பிடுங்க. பிளேட்டை யூஸ் பண்ணாதீங்க, கண்ணாடி பிளேட்டை யூஸ் பண்ணாதீங்க, பிளாஸ்டிக் பிளேட் யூஸ் பண்ணாதீங்க. எங்கேயாச்சும் வெளியூருக்கு போனீங்கன்னா இலையிலே வச்சு கொண்டு போங்க. அவ்வளோதான். இப்படிக்கு நன்றி. சுபிசன் அண்ணன், இவங்க தான் வீடியோ போடுறவங்க. கிளிக் பண்ணிடுங்க. நன்றி.